தன்னை எப்படியாவது அந்த ராஜாவினுடைய சப்போர்ட்டை தேடுறதுக்காக அது லீன் ஆகும். நல்லா கவனிச்சுக்கணும். இன்றைக்கும் கூட நம்ம என்றைக்குமே நம்முடைய மதம் ஆர்கனைஸ்டு ரிலிஜனாக இன்றைக்கும் ஆகலை. ஆனால் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம நாட்டில் அதுகள்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் மனசில் கற்பனை பண்ணி பார்த்துங்க. நான் சொல்ல மாட்டேன், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, they will never antagonize the state. They will never antagonize the state. They will try to lean on the state. அந்த ஸ்டேட் என்ன பண்ணணும் தெரியுமா? எந்த ஆர்கனைஸ்டு குரூப்பாக இருந்தாலும் அவங்களுடைய தயவை தாம் பெறணும்னு பார்ப்பான். அவங்களுடைய தயவை தாம் பெறணும்னு பார்ப்பான். அதனால் அவங்க மேலே அவன் கருணை காட்டுவான். இது ரெண்டு பேரும் பார்கெயின் நடக்கும். இந்த பொலிட்டிக்கல் பார்கெயினில் பொலிட்டிக்கல் காய் நகர்த்துற வேலையெல்லாம் பௌத்த துறவிகள் செய்தார்கள். இன்றைக்கி அதான் பண்ணிட்டு இருக்காங்க சிலோனில். இந்த பௌத்த துறவிகள் எப்பொழுதுமே காலங்காலமாக என்ன செய்து வந்தார்கள் என்று சொன்னால், எந்த ராஜா ஆளணும், எந்த ராணி இருக்கணும், அப்படி ராஜா பிடிக்கலைன்னா ராணியை வச்சு ராஜாவை கொள்வது, ராஜாவை ராணியை வச்சு பிள்ளையை கொள்வது, பிள்ளையை வச்சு அம்மாவை கொள்வது, அப்பாவை கொள்வது, இந்த மாதிரி சதுரங்க காய்களை எல்லாம் அரசியல் ரீதியாக நகர்த்தி கொண்டிருந்தவர்கள் இந்த புத்த சங்கத்து துறவிகள். அதனால இட் பிகம்ஸ் எ ஸ்டேட் சப்போர்ட்டட் லீனாகுது. இதுக்கு எப்படா ரொம்ப ஆபத்து வந்துச்சுன்னா, அசோகா இன்னைக்கு டெக்ளேர்டு இஸ் ஸ்டேட் ரிலிஜியன், புத்திசத்தை ஸ்டேட் ரிலிஜியன் சொன்ன உடனே அதுக்கு ஆபத்து அதிகமாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை காப்பாற்றவே முடியல. இந்த புத்த சங்கம் டிட்டீரியர் ஆயிடுச்சு. இன்னொன்று, லார்ஜ் நம்பர் ஆஃப் சன்னியாசிஸ், அவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு மதத்தில் சேர்ந்து அது சங்கமாக அமைஞ்சது என்று சொன்னால் அந்த ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் வந்தே தீரும். அதனால தான் சன்னியாசிகள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடாதுன்னு விவேகானந்தர் சொன்னார். ராமகிருஷ்ணா மட்டும் he never wanted to expand it beyond a limit. அதனால ராமகிருஷ்ணா மட்டும் இல்லை, சன்னியாசிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் வரணும்னு என்னைக்காவது சொல்லிருக்காரு பாருங்க. ஆயிரக்கணக்கான பேர் துறவிகளாக வரணும். இன்னைக்கு அதை சொல்லாதீங்க. இந்த நாட்டில் ஏதோ ஆயிரக்கணக்கான பேர் துறவி ஆகலேன்னு பல பேர் கவலைப்படுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். சார், நம்ம ஊரில் துறவிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்களேன்னு சொல்லி. நல்லதுன்னு நினச்சிக்க. நம்ம எது நாள் வரைக்கும் துறவிகள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கோ அது நாள் வரைக்கும் நாடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். நாடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு அதிகமான பேர் துறவி ஆகிடுறானோ அன்னைக்கு ஆபத்து, இந்த தேசத்துக்கு ஆபத்து. அதை தான் புத்த மதம் காட்டியது. அதனால நம்முடைய தர்மம் எதை சொல்லியிருக்கு? கிரகஸ்த தர்மத்தை தான் நம்ம போதிச்சிருக்கோம். கிரகஸ்தனாக இரு, சத்திரியனாக இரு, வீரத்தோடு போர் புரி, அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர அந்த ரிலிஜியனுக்காக கூட நீ சன்னியாசி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதே கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஸ்டேட் அது பண்ணிது. இதனுடைய பாதிப்பை யார் முதல்ல உணர்ந்தார்னா சங்கரா ரியலைசர் இட். ஆதிசங்கரர் தான் இதை முதல்ல உணர்ந்தார். அப்பா, எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய ஆபத்து, நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து. அதனால நம்ம தர்மத்தை ரிலீஜியஸ் ஆர்கனைஸ் பண்ணலைன்னா நம்மளால இவனுக்கு ஈடு கொடுக்க முடியாது. தர்மமே அழிஞ்சிரும், சமுதாயமே போயிடும். அதனால சின்ன அளவிலையாவது நாம இந்த ரிலிஜியனை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல ஒரு ஆர்கனைஸ்டு ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை ஃபவுண்ட் பண்ணினவர் ஆதிசங்கரர். he made only 4 corners. அவங்க கார்னர்கள் எல்லாம் அப்படியே தெற்க, வடக்க, கிழக்க, மேற்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மடங்களை நிறுவினார். இந்த மடங்களை நிறுவினதனுடைய நோக்கம் என்ன? ஒன்று தான், நம்பர் ஆஃப் சன்னியாசி ஷுட் பி லிமிட்டட். ஒரே ஒரு மட்டு ஹெட். எல்லாருக்கும் சன்னியாசம் கொடுன்னு எந்த சங்கராச்சாரியாருக்கும் சொல்லலை, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க அவ்வளோ ஈஸியாக இன்னி வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கறது இல்லை? நான் கொடுக்கக்கூடாது. நீ லிமிட்டடாக இரு. பட் அந்த ஏரியாவில் இந்த தர்மத்தை காப்பாற்றுற பொறுப்பை நீ எடுத்துக்கோ. இந்த தர்மத்தை காப்பாற்றுற பொறுப்பை ஸ்மால் இன்ஸ்டிடியூஷன். ஆனால் இன்னொரு ஆபத்து எப்போவுமே ஆர்கனைஸ்டு ரிலிஜனில் என்னன்னு கேட்டாக்க, அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதில் மகான்கள் தோன்ற மாட்டார்கள். அந்த ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்னால மகான்கள் தோன்ற மாட்டார்கள். மகான்கள் சில பேர் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வருகிற போது அந்த இன்ஸ்டிடியூஷன் பெருமைப்படும். பட் வெரி இன்ஸ்டிடியூஷனை கேன் இட் கிரியேட் ஏ மகான்னாக்க முடியாது. ஞானிகள் மகான்களை எந்த ஒரு ஆர்கனைஸ்டு ரிலிஜியனும் உருவாக்க முடியாது. அது பாரம்பரியமாக வரக்கூடிய தர்மத்தின் மூலமாக மட்டுமே நடைபெறக்கூடிய செயல். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லா ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்லேயும் ஒரு பாயிண்டடாக ஒரு 5-6 பேரை பார்த்து இவாள்லாம் மகான்கள் அப்படின்னு அந்த பரம்பரையில் கூட ஒரு 5-6 பேரை சொல்கிறோம். இவர் பெரிய மகான், இவர் இதை பண்ணினார், அவர் அதை பண்ணார். அதுக்கு நாட் பிகாஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், பிகாஸ் ஆஃப் தட் இண்டிவிஜுவல் குவாலிட்டி. அந்த மடத்துக்கு அந்த பெருமை வந்தது. இந்த இண்டிவிஜுவல் குவாலிட்டி போய் அந்த மடத்தோடு ஒட்டி கொள்கிற போது அந்த மடத்துக்கு அதனால் பெருமை வருகிறது. இதுதான் இந்த பாரத தேசத்தில் ரொம்ப ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்கணுங்கிறதுனால நம்ம எதையும் அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார்.
அதுக்கு அடுத்த பெரிய ஆன்சலாட் எங்கேருந்து வந்துச்சு ரிலிஜியன்னாக்கா இஸ்லாம். இஸ்லாம் ஆல்சோ இன் ஆர்கனைஸ்டு ரிலிஜன். ஜமாத், முல்லா, மௌல்வி, கலீஃபா, அதனுடைய ஆர்கனைஸ்டு. அதில் இன்னொரு ஆபத்து என்னன்னா, இந்த இஸ்லாமில் இந்த கலீஃபா வந்து ரிலிஜியஸ், நாட் ஓன்லி ரிலிஜியஸ், பொலிட்டிக்கல் ஆல்சோ. ஹி டெக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் எ பொலிட்டிக்கல் ஹெட் ஆல்சோ. அதனால ரிலிஜியன் வேற, பாலிடிக்ஸ் வேலைங்கிறது புத்தர் காலத்தில் இருந்த அந்த புத்திஸ்ட் சங்கத்தில் இருந்த சின்ன பிரிவு கூட, விளக்கம் கூட, இங்கே எல்லாம் போய் பாலிடிக்ஸ் அண்ட் ரிலிஜியன் காட் மிக்ஸ்ட் அப் டோட்டலி. அதனால ரிலிஜியன் வேற, பாலிடிக்ஸ் வேற இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆனதுனால உலகத்திற்கு ஆபத்து வந்தது. அது நம்மை தாக்கியது. அப்போ நம்மளால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி, அடுத்த ஆர்கனைஸ்டு ரிலிஜன் நம்ம மீது. அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டி வந்தபோது தான் நம்ம விவேகானந்தர் இந்த கிறிஸ்டியன் ஆன்சலாட்டிலேருந்து இந்துக்களை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவலைப்பட்டிருக்க. அவர் காலத்தில் மிகப்பெரிய சேலஞ்சே என்னன்னு கேட்டால் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான். இங்கே ஒரு புக் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு காலத்தில் யாரோ ஒரு கிறிஸ்டியன் நம்மளை எதிர்க்கிறான், கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் ஆன்சலாட் நடக்குது, நாம் எல்லாம் வாய் மூடிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பீரியடாவது இந்துக்கள் சும்மா இருந்திருக்காங்களான்னா கிடையாது. இந்த புக்குக்கு டைட்டிலே ஹிஸ்டரி ஆஃப் இந்து கிறிஸ்டியன் என்கவுண்டர்ஸ், AD 304 to 1996. அது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய எல்லா ஹிந்து கிறிஸ்டியன் என்கவுண்டரும் ஒருத்தர் சீதாராம் கோயல், he has written a book on this, very much nice book. இதில் எல்லாத்தையும் அழகாக சொல்லியிருக்கார் அந்த ஆள், எவ்வளோ என்கவுண்டர் நடந்திருக்குன்னு. தமிழ்நாட்டிலேயே ஒரு அழகான என்கவுண்டரை பற்றி சொல்கிறாரு. இங்கே வந்து ரொம்ப பொறுக்க முடியலையா, இந்துக்களால் பொறுக்க முடியல. அதனால the cumulative result of all these developments was the formation of Hindu Tract Society in 1887. அதாவது ஆர்கனைசேஷனே கூடாது என்று சொல்லக்கூடிய இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய ரிலிஜியனை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என்பதாக இருக்கக்கூடிய இந்துக்கள், அவர்களும் கூட தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆர்கனைசேஷனுடைய அவசியத்தை எல்லா காலத்திலும் உணர்ந்த பொழுது அதற்கான ஆர்கனைசேஷனை சின்னதாகவோ பெரிதாகவோ உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் 1887 அந்த சொசைட்டிக்கே பேர் என்ன தெரியுமா? இண்டூஸ் டிராக்ட் சொசைட்டி. அது என்னன்னு கேட்டால், டிராக்ட்னாக்க இந்த சின்ன சின்ன வெளியீடுகள். இந்த டிராக்ட் அப்படின்னாக்க சின்ன சின்ன பிரசுரங்கள், துண்டு பிரசுரங்கள் வெளியிடுறதுக்கு இதுக்குன்னே ஒரு சொசைட்டி. எதனாலனா, கிறிஸ்தவன் வேதத்தை பழித்து, உபநிஷத்தை பழித்து, பிராமணர்களை பழித்து, இப்படி பல டிராக்ட் அவன் நிறைய வெளியிட்டு இருந்தான். முதல்ல இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தானுங்க, the captions and conclusions were backed by evidence from Christian sources. The writings of Bradlaugh, the anti-Christian British labor leader, also became known to the Hindus around this time. அதனால எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டானுங்க, நம்ம காப்பாற்றிக்கணும்னா நம்ம இந்து ட்ராக்ட் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதன் மூலமாக சின்ன சின்ன பேம்ப்ளெட்ஸும் போட ஆரம்பித்தாங்க. The society soon engaged itself in publishing tracts, sending out Hindu preachers and arranging open air lectures. அதனால பப்ளிக் மீட்டிங் போட ஆரம்பித்தான், ஓப்பனாக பேச ஆரம்பித்தான். அதனால என்ன, எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இன்னைக்கு RSS காரன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த இந்து சமுதாயத்திற்கு கேடுதே இந்த RSS தான். RSS காரன் தான் இந்து பேசுகிறான், இந்துத்துவம் பேசுகிறான். RSS காரன் தான் இந்து பயங்கரவாதம் பண்ணுறான். RSS இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்து ஏதாவது ஒன்று உருவாக்க வேண்டாம் மடையா. அது நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமில்ல, ஒன்று தான். அது என்ன தெரியுமா, இந்த ரிலிஜனை காப்பாற்றுறதுக்கு எல்லா காலங்களிலும் இந்துக்கள் வேலை செய்வார்கள். வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருப்பான் தான் இந்து. தன் மதம் தாக்கப்படுகிற போது அவன் சும்மா இருக்க முடியுமா? ஆகவே 1887 தமிழ்நாட்டில் இதில் என்ன ஒரு கிராண்டுனா, இது தமிழ்நாட்டினுடைய நிலைமையே அப்படி இருந்திருக்கு. இஃப் யூ ஸ்லீப் ஆஸ் ஹியர் பிஃபோர், இன் a short time they will turn all to Christianity without exception. இவன் பேம்ப்ளெட்டில் போட்டிருக்கான். அந்த பேம்ப்ளெட்டில் என்ன சொல்லியிருக்கான், நாம மட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் தூங்கிட்டு இருந்தோம்னா நம்ம சமுதாயத்தை இவன் கிறிஸ்தவ மயமாக்கிடுவான். அதனால விழித்துக்கொள். அண்ட் அவர் டெம்பிள்ஸ் வில் பி சேஞ்ச்டு இன்டு சர்ச்சஸ். தமிழ்நாட்டில் கபாலீஸ்வரர் கோயில் ஏற்கனவே சர்ச்சா போயிடுச்சு. இன்னைக்கும் கூட பல சைவனுக்கு தெரியலையே. அது மீட்கலையாங்கிறது அப்புறம்டா. அது மீட்கலையாங்கிறது அப்புறம். குறைஞ்சபட்சம் எந்த சைவம் போய் அந்த சிவாலயத்தில் போய் கும்பிடுறானோ அவனுக்கு நாம் இப்போ கும்பிட்டு இருக்கிறது ஒரிஜினல் சிவன் கோவில் இல்லைடா. ஒரிஜினல் சிவன் கோவில் இருந்த இடத்துல சாந்தம் சர்ச்சு இருக்குது. அது ஒரு அவமானம் அப்படிங்கிற நினைப்பாவது இருக்கணுமா வேண்டாமா? இந்த நினைப்பாவது, வரலாறாவது, அந்த ஞானமாவது இருக்கணுமா இல்லைண்டாமா? அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோயில், வேதபுரத்தாருக்கு நலகாலம் பிறக்குது அப்படின்னு பாரதி பாடினானே.
அவன் என்ன பாண்டிச்சேரின்னா சொன்னான், வேத உரத்தாருக்கு நலகாலம் பிறக்குது நலகாலம் பிறக்குதுன்னு அந்த குடுகுடு பாண்டி பாடுற மாதிரி பாடினானே, அந்த வேதபுரம் அதான் பாண்டிச்சேரிக்கு பேரு. அதுக்கு ஊரில் சுவாமிக்கு பேர் வேதபுரீஸ்வரர். ஆகவே அந்த வேதபுரீஸ்வரர் கோவில் தான் டூப்ளெக்ஸ் சர்ச்சு. அதை எழுதியிருக்காங்க, என்கவுண்டர் இன் பாண்டிச்சேரி, என்கவுண்டர் த ஹிந்து என்கவுண்டர் வித் கிறிஸ்டியன்ஸ். அதில் பாண்டிச்சேரியில் இந்த கோவிலை காப்பாற்றுறதுக்கு இந்துக்கள் செய்த முயற்சி தோற்று போய் எப்படி அந்த கோவில் சர்ச்சாக மாறிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்மளை எப்போவுமே நம்ம ஒன்று செய்ய மறந்துடக்கூடாது, இந்துக்கள் தன்னுடைய தெய்வத்தை எப்பொழுதுமே மாற்றானுடைய மாசுபட்ட கையினால் தொடும்படியாக விட்டதே கிடையாது. அந்த அந்த இதை எடுத்துக்கிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்காக ஓடிடுவோம், எப்படியாவது காப்பாற்றிடுவோம். என்னம்மா கொஞ்சம் தண்ணி கொடு. அதனால இந்த நம்ம நாட்டில் எதெல்லாம் மாறி இருக்கு, எதெல்லாம் இஸ்லாமியர்கள் காலத்தில் எந்தெந்த இந்து ஆலயங்கள் மசூதிகளாக மாற்றப்பட்டன, எதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய காலத்தில் போர்த்துகீசியர்கள் படையெடுத்து வந்தபோது இந்த தேசத்தில் எந்த ஆலயங்களெல்லாம் இந்துக்களுடைய ஆலயங்களெல்லாம் சர்ச்சுகளாக மாற்றப்பட்டு இருக்கின்றன. அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த என்கவுண்டர் அன்னைக்கும் கூட இங்கே நடந்தது. The Hindu Tract Society was followed by the Advaita Sabha of Kumbakonam. இதுக்கு அடுத்தபடியாக அத்வைத சபா ஆஃப் கும்பகோணம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கான். இது ஃபார்ம்டு இன் 1895 அண்ட் தி சைவ சித்தாந்த சபா ஆஃப் சவுத் இந்தியா ஃபார்ம்டு இன் 1896. அதனால அந்த காலத்திலேயே இதற்குன்னே தென்னிந்திய சைவ சித்தாந்த சபைன்னு ஒன்று இருக்கு. இப்போ கூட சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியீடெல்லாம் நிறைய கொண்டுறது. இதெல்லாம் எதனுடைய ஆரிஜின்? எல்லாமே கிறிஸ்டியனை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சது தான். அது மட்டும் இல்லை, இதே போலவே இலங்கையில் ஆறுமுக நாவலர் மட்டும் சமுதாயத்தை அன்னைக்கு அப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தலைன்னா விவேகானந்தருக்கு எவன் வரவேற்பு கொடுப்பான்? விவேகானந்தருக்கு அந்த சமுதாயம் வரவேற்பு கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் அந்த சமுதாய களத்தை யார் தயார் பண்ணினா? ஆறுமுக நாவலர் தயார் பண்ணார். அவர் தான் கிறிஸ்டியன்ஸுக்கு அகென்ஸ்டா நிறைய ப்ராபகேஷன்லாம் பண்ணினார், அவர்களுடைய ப்ராபகண்டாவுக்கு அகென்ஸ்டா பண்ணினார். அப்பேற்பட்ட இதில் சுவாமிஜியும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளோட அவருக்கு ஏற்பட்ட என்கவுண்டர்கள் ஒரு சிலதை நம்ம பார்ப்போம். கல்கத்தாவில் தன்னுடைய வாலிப பருவத்திலேயே அவருக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற போது. ஏன்னு கேட்டால், ஏதாவது ஒரு ரோடை நடந்து போயிட்டு இருப்பார், அந்த ரோடினுடைய ஏதாவது ஒரு முனையில் நின்றுக்கிட்டு எவனாவது ஒருத்தன் திட்டிகிட்டு இருப்பான், பாவிகளேன்னு கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பான். அதனால் ஒரு நாளைக்கு நரேந்திரன் சென்று கொண்டிருந்த சாலையில் இப்படி ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு மிஷினரி கங்கையில் குளித்தால் பாவம் போய்விடும் என்று சொல்வதுதான் பாவம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இயேசுவின் ரத்தம் மட்டுமே பாவங்களை சுத்திகரிக்கும். என்ன ஒரு அபகத்தம் பாருங்க. இதை விவேகானந்தர் அமெரிக்காவிலே சொல்லியிருக்கார். யாராவது ஒருத்தனுடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படும் என்று சொன்னால் அந்த பாவங்கள் சுத்திகரிக்கப்படாமலே இருக்கட்டும்னார். ஏண்டா இதுக்காக மெனக்கெட்டு ஒருத்தருடைய ரத்தத்தை எடுத்து என் பாவத்தெல்லாம் சுத்திகரிக்கணுமாடா? ஏன்னா ரத்த கரைப்பட்டாலே தண்ணியால் கழுவுறோம், நீ என்னத்தையோ என்னுடைய பாவத்தெல்லாம் ரத்தத்தால் சுத்திகரிக்கிறீங்கிறிய. ரத்தத்தால் எப்படி சுத்திகரிக்க முடியும்? ரத்தம் பட்ட இடத்த தண்ணியை விட்டு கழுவுறேன், நீ என்னத்தையோ எங்கிட்ட இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கைகள் நிறைந்த இந்து மதத்திற்கு முழுக்கு போடுங்கள் என்று முறங்கி கொண்டிருந்தான். நரேந்திரனால் பொறுக்க முடியவில்லை. அந்த மிஷினரியோடு சண்டைக்கு போய்விட்டார். கூட்டத்தில் இருந்தவர்கள் மிஷினரியின் பேச்சை நிறுத்தச் சொல்லி நரேந்திரனை சமாதானப்படுத்தினார்கள். இந்த இடத்த விட்டு போறியா இல்லையான்னு சொல்லி தகராறு பண்ணினான். அப்புறம் எப்படியோ அவனை அந்த இடத்துலேருந்து போக சொல்லி அந்த மிஷினரி இவெல்லாம் சன்னியாசிகளாக கொஞ்ச நாளைக்கு பரனாவூர் வராக நகர் அப்படிங்கிற இடத்துல இருந்தாள் இல்லையா? அதாவது இவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மறைவுக்கு பின்னால் சகோதர துறவியர்களுடன் ஒரு சின்ன இடத்துல கொஞ்ச நாளைக்கு இருந்தார்கள். அப்போ சுவாமிஜி கிறிஸ்தவ மிஷினரிகளை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அதாவது இந்த பயல்களுக்கு விவஸ்தையே கிடையாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது எங்கே பிரச்சாரம் பண்ணுறது, யார்கிட்ட பேம்ப்ளெட் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் அவன் தாரதமியமெல்லாம் பார்க்க மாட்டான். நீங்கள் பட்டப்பட்டையாக வியூதி போட்டுன்னு ருத்ராட்சமெல்லாம் போட்டுன்னு போயிட்டு இருந்தாலும் உங்கள் கையிலையும் ஒரு பேம்ப்ளெட்டை கொடுப்பான். இதுதான் வேடிக்கை. அதில் ஏன்னு கேட்டால் அவனை பொறுத்த வரைக்கும் வெறி, அவ்வளோதான். அது யார்கிட்ட கொடுக்குறோம், அவன் ஏற்றுப்பானா ஏற்றுக்க மாட்டானாங்கிறத பற்றி கவலை இல்லை. அதனால் அதை கிழிச்சோம் மூஞ்சிலேயே வீழ்ச்சி எறிஞ்சா கூட அவன் மட்டுக்கு பேசாமல் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி வராக நகர் மடத்திற்கே ராமகிருஷ்ணரின் சீடர்களை தங்கள் வலையில் சிக்க வைக்க முயன்றனர். இதனால் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் கிறிஸ்தவ மதத்தினுடைய மேம்பாடு எப்படி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மத கோட்பாடுகளெல்லாம் வேதாந்த கோட்பாடுகளை விட உயர்ந்தவை அல்ல என்கின்ற விஷயத்தை நரேந்திரன் அவர்களோடு வாதம் செய்து அவர்களுக்கு புரிய வைக்க முயன்றான்.
ராமகிருஷ்ணருடைய சீடர்களிடம் தங்கள் ஜம்பம் சாயாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த மிஷனரிகள் என்ன சொன்னார்கள், நீங்கள்லாம் அப்பாவிங்களா அன்றாடம் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இவங்கெல்லாம் டெய்லி போய் பிச்சை வாங்கிட்டு வருவாங்க, அதனால் பிச்சை எடுத்து சாப்பிட்றீங்க, அதுக்கு பதிலாக நான் நிறைய பணம் தரேன், நல்லா நிம்மதியாக சாப்பிடலாம், எங்கள் மதத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு. அதுக்கும் அந்த இளம் பெண்கள் இளம் துறவிகள் மசியவில்லை. உடனே உங்களுக்கு நிறைய பெண்கள் அவர்களோடு உறவு ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சில இளம் பெண்களை அழைத்து கொண்டு வந்து மடத்துக்கு வந்தார்கள். காமமும் பணத்தாசையும் துறவிக்கு துச்சமே என்பதை உணர்த்தினார் விவேகானந்தர். அவர்களது இழிவான செயலை அந்த மிஷனரிகளுக்கு எடுத்து கூறி அவர்களை வந்த வழியே போகும்படியாக சொன்னார். அனைத்து முயற்சிகளும் தோற்று போனதுனால அவர் திரும்பி போனார்கள். இதெல்லாம் தன்னுடைய அனுபவத்தினால சர்வமத மகாசபையில் செப்டம்பர் 25ஆம் நாள் ஜார்ஜ் டி பெண்டகோஸ்ட் என்ற பாதிரி இந்து மதத்தை மிகவும் இழிவாக விமர்சித்தார். பாதிரிகளுக்கும் அமெரிக்க கிறிஸ்தவர்களுக்கும் இந்து மதத்தை பற்றி எதுவும் தெரியாமலே அவர்கள் பொய் அவதூறுகளை பரப்புவது முட்டாள்தனமானது என்று காட்ட விரும்பினார் விவேகானந்தர். அதனால் அவர் சொன்னார், நீங்கள் இந்துக்களுடைய சமய நூல்கள் எதையாவது படித்திருக்கிறீர்களா? அவை என்ன சொல்லுகின்றன என்பதை பற்றி உங்களுக்கு நேரடியான அறிவு உண்டா? அப்படி படித்தவர்கள் யாராவது இருந்தால் கை தூக்குங்கள் அப்படின்னு கேட்டார். எவ்வளோ தைரியம் இருந்தால் கேட்க முடியும் பாருங்க. அமெரிக்காவில், இங்கே ஊரில் கேட்கலாம், அமெரிக்காவில் போய் ஒரு ஆள் கேட்குறார். கேட்டுவிட்டு 3 பேர் 4 பேர் கை தூக்கினாங்க. எங்கள் சமய நூல்கள் எதையுமே படிக்காமல் எங்களை மிக கேவலமாக விமர்சிக்க துணியக்கூடிய உங்கள் முட்டாள்தனத்தை என்ன என்பது. அதனால் அவர் அப்படி கேட்டு நீங்களாம் பைத்தியக்காரத்தனம் பண்ணாதீங்கன்னு. அதேமாதிரி பீக்கிங் சமயம் அப்படிங்கிற தலைப்பில் ஐசக் டி ஹெட்லேண்ட் அப்படிங்கிறவன் வந்து பேசினான். அப்போ உடனடியாகவே சீனாவில் நிலவும் ஏழ்மையை குறிப்பிட்ட சுவாமிஜி, கிறிஸ்தவ மிஷனரிகள் சீனர்களின் பசியை போக்க அவர்கள் மதத்தை விலை பேசுகிறார்கள், தொன்மையான சீனர்களது சமயத்தை உதறிவிட்டு கிறிஸ்தவத்தை ஏற்குமாறு கட்டாயப்படுத்துகிறார்கள், இதை போல பாரதத்திலும் கூட அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள், நம்பிக்கைகளை விட்டு காலம் காலமாக எந்த நம்பிக்கையை அவர்கள் கொண்டு இருக்கிறார்களோ அதை கைவிட்டு விட்டு கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று அந்த நிபந்தனையின் பேரில் பசியை போக்குகிறோம், பஞ்சத்தை போக்குகிறோம் என்பதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். எங்கள் நாட்டில் எழுப்பப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான சர்ச்சுகள் இந்துக்களின் உதவியால் எழுப்பப்பட்டவை. ஆனால் எந்த ஒரு இந்து கோயிலுக்கும் கிறிஸ்தவர்கள் தம்படி காசு கூட தந்ததில்லை. ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு கிறிஸ்தவர்களிடம் இருந்து உதவி கிடைக்காது என்று எனக்கு தெரியும். நான் அப்படி இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறது உங்களுடைய உதவி எதிர்பார்த்து இல்லைன்னு சொன்னார். அவர் பல பேர்கிட்ட என்ன சொன்னார், வெஸ்ட்லேருந்து பணம் வாங்கிட்டு வந்து இந்துக்களுடைய ஏழ்மையை போக்கலாம் அப்படின்னு சில பேர்கிட்ட பேசினார். ஆனால் அப்படி பிச்சை எடுக்கிறதுக்காக போகல, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒன்றும் பிச்சை பணமும் எவனும் போடவும் இல்லை, அங்கே பெருசாக அமௌண்ட்டு வந்து அதனால் இவர் ஒன்றும் ஆரம்பிக்க முடியல. எல்லாமே அவருடைய சொந்த முயற்சியில், நம்ம பாரத நாட்டினுடைய முயற்சியில் தான். இப்போ சுவாமிஜி திரும்பி ஐரோப்பாவிலேருந்து வருகிற போது எங்கள் கப்பலில் 2 ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிகள் பயணம் செய்கிறார்கள். ஒருவர் அமெரிக்கர் பயணம் செய்கிறார் குடும்பத்தோடு, பெயர் போகேஷ். அவருக்கு திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள் 6 பிள்ளைகள். கப்பலில் குழந்தைகளை எக்கேடு கட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டு மிசஸ் போகேஷ் கணவனை கட்டிப்பிடித்து கொண்டு ஒரு மூலையில் ஒடுங்கி கிடக்கிறார். இதெல்லாம் கப்பலில் நடக்கிற சமாச்சாரத்தை விவேகானந்தர் எழுதி வச்சிருக்கிறார். பொது இடத்தில் கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் கட்டிப்பிடிப்பது, கூடிக்குலாவுவது இந்த ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிகளுக்கு கைவந்த கலை. இந்த ப்ராட்டஸ்டன்ட் மதம் வட ஐரோப்பாவிற்கு எந்த அளவுக்கு நன்மை செய்திருப்பது என்பதை அறிய இந்த ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிகளைத்தான் பார்க்க வேண்டும். ஆளே இல்லாத ஏதாவது ஒரு தேசத்தில் இந்த ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிகளை விட்டு வைத்தால் போதும், 20 ஆண்டுகளில் ஒரு 10 கோடி மக்களையாவது உருவாக்கி விடுவார்கள். அதாவது சுவாமிஜி வந்து எந்த அளவுக்கு அவங்கள பற்றி அப்சர்வ் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும். டெட்ராய்ட் நகரில் 1894 பிப்ரவரி 21 டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ் ஜேர்னலில் வந்திருக்கக்கூடிய தகவல். அதில் இயேசுவின் ரத்தம் பாவங்களை சுத்திகரிக்கும் என்று கிறிஸ்தவர்கள் சொல்வதை கேட்கலாம். அதுக்காக பதில் சொல்கிறாங்க, எவராவது என்னிடத்தில் வந்து எனது இரத்தத்தால் பாவ விடுதலை பெறுவாயாக என்று கூறினால், சகோதரரே போய்விடுக, நான் நரகத்திற்கு போவதற்கும் தயாராக இருக்கிறேன். விண்ணுலகம் போவதற்காக ஒரு குற்றமும் இல்லாதவருடைய இரத்தத்தை சிந்துவதற்கு நான் ஒரு கோழை அல்ல, நரகத்திற்கு போவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் என்று நான் அவருக்கு கூறுவேன். எந்த சமயத்தோடும் நாங்கள் எப்போதும் போரிடுவதில்லை. எங்கள் வழியே மோட்சத்துக்குரிய ஒரே வழி என்று நாங்கள் சொல்வதே கிடையாது. நிறைந்த தூய்மையை எவரும் பெற இயலும். எல்லா நாடுகளிலும் எல்லா சமயங்களிலும் மிக உயர்ந்த மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள். முக்திக்குரிய உரிய ஒரே வழி எங்கள் சமயத்தின் மூலமே என்று உலகத்தில் எந்த மதத்தவரும் கூற முடியாது. இந்து ஒருவன் கருங்கல்லை தொடுகிறான் என்று அடிக்கடி சொல்லுகிறார்கள் இந்த மிஷனரிகள். இந்துவின் மனம் புண்படி பேசும் கிறிஸ்தவ மிஷனரிகளை குறித்த இந்துவின் சிந்தனை என்ன தெரியுமா? பாவம் குழந்தைகள் அவர்கள்,
பௌதிக விஞ்ஞானத்தில் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் பெரியவர்களாக இருக்கலாம் என்றாலும் சமயத்துறையில் நீங்கள் எல்லாம் குழந்தைகளே. நீங்கள் பயிற்சி அளித்து கற்பித்து உடுக்க உடை தந்து சம்பளம் தந்து அனுப்பக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரி எங்கள் ஊரில் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? எங்கள் ஊரில் கோவிலுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவன் எங்களுடைய மதத்தை பழித்து இழித்து பேசி வருகிறான், ஏசி வருகிறான். இந்துக்களை பார்த்து பாவிகளே, நீங்கள் விக்கிரகங்களை தொழுகிறீர்களே, ஆகவே நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே மிஷனரிகள் எங்கள் தேசத்து முஸ்லிம்களிடம் சென்று அவ்வாறு சொல்வதில்லை, சொல்வதற்கான தைரியமும் இல்லை. ஏனெனில் அவ்வாறு சொன்னால் அந்த முஸ்லிம்கள் வாளை உருவிக்கொள்வார்கள். ஆனால் இந்த ஹிந்து மிகவும் சாந்தமானவன். இந்த மூடர்கள் பேசிவிட்டு போகட்டுமே என்பதாக அப்பால் போய்விடுவான். நம்ம திருப்பி அடிக்காதனால தான் அவன் செய்கிறாங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி அடிக்கணும்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நீ சும்மாவே இருந்தேன்னா அவன் அப்படித்தாண்டா பேசிட்டு இருப்பான். இஸ்லாமியன்ட்ட போய் எவனா பேசுறானா, பாகிஸ்தான்ல போய் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்றானா, பாவிகளேன்னு கூப்பிடுறானா, உலகத்தையே கிறிஸ்தவன் ஆக்க வேண்டும் என்பது அவனுடைய உத்தேசம். ஆனால் எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டிலாவது அவனுடைய ஜம்பம் சாயாதல்லவா? அவனுடைய டார்கெட்டை இப்பொழுது பாரதம் தானே, பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தானே. அப்படின்னா என்ன காரணத்தினால இந்துக்களை டார்கெட் ஆனா? இட் இஸ் த சாஃப்ட் டார்கெட். இவங்க ரொம்ப மென்மையானவர்கள். இவர்களை மதத்திற்கு மாற்றுவது ரொம்ப எளிது. உங்கள் பாதிரிமார்கள் எங்கள் மீது வாரி தூற்றும் புழுதிக்கு பதிலடியாக எல்லா இந்துக்களும் எழுந்து நின்று இந்து மகா சமுத்திரத்தினுடைய அடியில் உள்ள எல்லா சேற்றையும் எடுத்து உங்கள் மீது வீசி எறிந்தாலும் கூட அவ்வாறு ஏற்படக்கூடிய தீமை நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய தீமையில் ஒரு சிறு பங்குக்கு கூட ஆகாது. ஆகவே நான் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னார். எதற்காக நீங்கள் புழுதி வாரி தூற்றுகிறீர்கள்? ஒரு கையில் பைபிளும் மறுகையில் வாழும் என்று நீங்கள் மக்களை அச்சுறுத்தி மதம் மாற்றுகிறீர்கள். உங்களிடம் இருப்பது நேற்று முளைத்த மதம். கத்தி இல்லாமல் உங்கள் கிறிஸ்தவ மதம் எவ்விடத்திலாவது வெற்றி பெற்றுள்ளதா? ஏன் நமக்கு தான் இது தெரியணும். ஏன்னா நம்ம இந்துக்கள் பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கும் நல்லா படித்த இந்துக்களே பல பேர் என்ன சொல்றான், சார் இஸ்லாமியர்கள் தான் சார் வன்முறையெல்லாம் பண்ணுவாங்க, கிறிஸ்தவங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க சார், அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அதனால அவங்கெல்லாம் எப்போவுமே மனிதாபிமானம், எல்லாருக்கும் உதவி பண்ணுறது அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஏழைகளுக்கு சொல்கிறான், ஏழைகள் ஏதாவது வாங்கிக்கிறாங்க, அவங்க ஏதோ மதம் மாறுறாங்க. நீங்கள் எப்படி சார் தப்பு சொல்ல முடியும்? அவன் ஏழைகளுக்கு உதவி தானே பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அவனை எப்படி குத்தம் சொல்கிறீங்க? அப்படிங்கிறான். யார்? நம்ம ஊரில் படித்த இந்துங்கிட்ட நம்ம அவனுக்கு தான் சொல்லணும். இதை கத்தி இல்லாமல் உங்கள் கிறிஸ்தவ மதம் எவ்விடத்திலாவது வெற்றி பெற்றுள்ளதா? உலகம் முழுவதிலும் ஒரு இடத்தை காட்டுங்கள், ஒரு இடத்தை காட்டுங்கள். எனக்கு ஒன்றும் அதிகமான இடம் வேண்டான்ட்டார். ஏன்னா நாம யாரும் கிறிஸ்தவ மதம் எப்படி பரவித்தனே பார்த்தது இல்லையே. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒவ்வொரு பாதிரியும் கையில ஒரு சிரிஞ்சை எடுத்துக்கிட்டு, டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கிட்டு பாடம் நடத்துறதுக்கு போனா, மருந்து கொடுக்கறதுக்கு போனா, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு போனா, அப்படிதான் எல்லாரையும் உலகத்துக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அபத்தமா நினைச்சிட்டு இருக்கோம். எந்த பாதிரியும் சிரிஞ்சை எடுத்துக்கிட்டு எந்த ஊருக்கும் போல, எவனுக்கும் ஊசி போடல, எவனுக்கும் ஒன்றும் டெக்ஸ்ட் புக்கெல்லாம் எடுத்து பாடமெல்லாம் நடத்தலை. எல்லாம் வாழ் எடுத்து போர் புரிந்து தான் மதம் மாற்றி இருக்கிறார்கள். இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து கோவா வரைக்கும் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியா இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஏழை மீனவர்கள் அத்தனை பேர்களும் கிறிஸ்தவர்களாகத்தானே இருக்கிறார்கள். மருந்துக்கு கூட ஹிந்து இல்லையே, மருந்துக்கு கூட ஒரு ஹிந்து இல்லையே அந்த பகுதியில். இவர்களெல்லாம் எப்படி மதம் மாறினார்கள்? இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து, உடை கொடுத்து, இவர்களுடைய தரத்தை உயர்த்தி, இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி, அதுக்கப்புறம் அவர்களுக்கு மதத்தை கொடுத்து அவர்கள் மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. சேவியர்னு ஒரு அயோக்கியன், வடிகட்டின அயோக்கிய பையன். நான் இதை பற்றி எழுதினேன் இதயம் பேசுகிறதுங்கிற பத்திரிகையில். அப்படி எழுதினோடனே இங்கே இருக்கிற ஆர்ச்சி பிஷப் என்ன சொன்னார், நாங்கள் புனிதமாக போற்றும் ஜெயின் சேவியரை இவர் அவன் இவன் என்று ஏகவச்சனத்தில் எழுதியிருக்கிறார், இது ரொம்ப தவறானது அப்படின்னு எழுதினார். உடனே நான் அடுத்த வாரம் சொன்னேன், 5000 பேரை கொல்லுகிறவனை நாங்கள் அவன் இவன் என்று ஏசாமல் எப்படி அவர் இவர் என்பதாக சொல்ல முடியும் என்பதே புரியவில்லை. கொலைகாரனை எப்படா செயின்ட்னு சொல்றது? உன்னுடைய மதத்தில் யாரையாவது செயின்ட் என்று சொல்லுகிறாய் என்று சொன்னால் அதிகமான பெண்களை கற்பழித்தவனுக்கு செயின்ட் என்று பட்டம். கிறிஸ்தவ மதத்தில் மறந்துடாதீங்க, கிறிஸ்தவ மதத்தில் யாருக்குடா செயின்ட்டுங்கிற பட்டம் கொடுக்குறீங்க? எவன் அதிகமாக கற்பழிச்சிருக்கானோ, எவன் அதிகமாக கொலை பண்ணியிருக்கானோ அவனுக்கு தானே செயின்ட்டுங்கிற பட்டத்தை கொடுக்குறீங்க. சேவியர் ஏன் செயின்ட் ஆனா? சேவியருடைய உடம்பை எங்கேயோ பாதுகாத்து வச்சிருக்கானுங்களா, அது அப்படியே இருக்குதான், அதில் எல்லாரும் போயிட்டு அப்படியே செயின்ட்டுன்னு போய் கும்பிடுறானுங்க. அயோக்கிய வடிகட்டின அயோக்கிய. உலகத்திலேயே அதிகமான உயிர்களை கொலை செய்த ஒரே ஒரு ஆள் செயின்ட் சேவியர். இந்த சேவியர் எத்தனை பேர்
இன்குசிஷன் ஒன்று கோவாவில் சுவாமிஜி சொல்றார். கோவா இன்குசிஷனை பற்றி சுவாமிஜி பேசியிருக்கார். இன்குசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஒருவன் மதம் மாறுவது முதல்ல பலாத்காரத்தினால, மதம் மாறியதற்கு பின்னால் உன்னுடைய பாட்டனாருக்கு கிறிஸ்தவனாக நீ மதம் மாறிவிட்ட, ஆனாலும் கூட உடனடியாகவே கிறிஸ்தவ மதத்துக்கு முழுக்க மாற மாட்டோம் இல்லையா? அப்போ எங்கள் தாத்தாவுக்கு தவசம் கொடுக்கணுங்கிற நினைப்பு வரும் அவனுக்கு. ஐயோ தாத்தா அவர் செத்து போகும்போது இந்துவா தானே இருந்தார், அவருக்கு நம்ம தவசம் கொடுக்கணும், அதனால தவசம் கொடுப்பான். ஏதோ ஒரு பழங்காலத்து படம் வீட்டில் மாட்டியிருக்கோம், அதை எடுத்து தூக்கி எறிய மாட்டான். அந்த படத்தை மாட்டினதுக்காக, தவசம் கொடுத்ததுக்காக ஏதோ ஒரு விதத்தில் உணர்வுபூர்வமாக இந்துவாக இருந்ததுன்னா அவர்கள் அத்தனை பேருக்கும் இன்குசிஷன்கிற சட்டமன்றம், அதாவது கவர்மெண்ட்டினுடைய கோர்ட் மாதிரி ஒன்று வச்சு இந்த சேவியர் உட்காந்துக்கிட்டு, போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட்டினுடைய கவர்னர் உட்காந்துக்கிட்டு, இவங்க 2 பேருமா சேர்ந்து அவனை அப்படியே மரத்தில் கட்டி வச்சு உயிரோடு எரிப்பார்கள். இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் 5000 பிராமணர்கள் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவா முழுக்க கிறிஸ்தவ நாடாக எப்படி மாறியது? என்ன அன்பினாலா, ஆதரவினாலா, ஏழைகளுக்கு தொண்டு செய்ததுனால, அல்லது அந்த கிறிஸ்தவ மதம் உயர்ந்தது என்பதாக சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அதனால நமக்கு எதுக்கு புரியணும்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் தொண்டு செய்வதன் மூலமாக நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கிற தவறான அபிப்பிராயத்தை விட்டு விடுங்கள். நம்ம ஊருக்கு ஒருத்தன் தான் ராபர்ட் டி நொபிலின்னு ஒருத்தன், பெஞ்சமின், அவன் பேர் என்ன, பிஸ்கியான்னு எனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தன், அவன் பேர் என்ன தான் மதுரையில் 2 பேர் வந்தானுங்க. ஒருத்தன் பேர் ராபர்ட் டி நொபிலி, அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தானே வீரமாமுனிவர்னு பட்டம் போட்டிருக்கானுங்க படுபாவிங்க, அவன் பேர் அந்த ஆள் 2 பேருமே எந்த தொண்டுடா பண்ணானுங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது ஸ்கூல் ஆரம்பிச்சு நடத்தி எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தானா, அல்லது எல்லாருக்கும் மருந்து கொடுத்து கிராமமாக போய் மருந்து இருந்தெல்லாம் பண்ணினானு? என்னடா பண்ணானுங்க? ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய எந்த மிஷினரி எங்கேயும் போய் எதுவும் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணினதுக்கப்புறம், மெக்காலே இன்ட்ரோடியூஸ் பண்ணினதுக்கப்புறம், தென் இங்கிலீஷ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கீழே இங்கிலீஷ் ஸ்கூல் நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா அந்த கான்ட்ராக்டை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு கேட்டான். பாதிரிகள்கிட்ட கொடுக்கணும் நான் மெக்காலே. அதனால இப்ப ஆளுங்கட்சியில சாராய கடை திறக்கிறதுனா எவனுக்கிட்ட கொடுப்பான்? எதிர்கட்சிக்காரங்கிட்ட கான்ட்ராக்டை கொடுப்பான், ஆளுங்கட்சிக்காரங்கிட்ட தானே கான்ட்ராக்டை கொடுப்பான். அந்த மாதிரி இந்த கிறிஸ்தவ பாதிரிகள்கிட்ட இந்த இங்கிலீஷ் ஸ்கூல் நடத்துற கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்தானுங்க. அதனால எல்லாரும் இங்கிலீஷ் ஸ்கூல் ஆரம்பிச்சானுங்க, அதுவும் எவன் வீட்டு பணத்துல. இன்றைக்கும் தமிழ்நாட்டில், பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ ஸ்கூல்களுக்கும் ஏராளமான பிளே கிரவுண்ட், மிகப்பெரிய கட்டிடங்கள், எவ்வளவு பெரிய ஏரியாவெல்லாம் வளைச்சு போட்டிருக்கானுங்க. எல்லா ஊர்லயும் போய் பாருங்க. இவன் அப்பா விட்டு சொத்தா? அவன் கை காசை போட்டு வாங்கினதா? நமக்கெல்லாம் சொத்துக்கிட்ட பணம் கொடுத்துட்டு அந்த லேண்டெல்லாம் வாங்கினதா? இல்லை. த இந்து லேண்ட் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவனுக்கு பட்டா பண்ணி கொடுத்துருக்கான். பல ஊர்ல HRNC டிபார்ட்மெண்ட்டினுடைய லேண்டே இன்னைக்கு பல கிறிஸ்டியன் காலேஜஸ் நடந்துட்டு இருக்கு. 90 இயர்ஸ் பட்டா, 100 இயர்ஸ் பட்டா அப்படியெல்லாம் போட்டு அதுக்கு வருஷத்துக்கு 10 ரூபா கொடுத்தா போறோம், 15 ரூபா கொடுத்தா போறோம்னு எடுத்திருக்கான். சிலதுக்கு இலவசமாவே கொடுத்துட்டானுங்க. இந்த சென்ட் ஜோசப்ஸ்னு ஒன்று இருக்கு திருச்சியில, அது அத்தனையும் பிள்ளையார் கோவில் சொத்து தானடா. அது அத்தனையும் பிள்ளையார் கோவில் சொத்து தானே, உச்சி பிள்ளையார் கோவில் சொத்து தானே அத்தனையும். அந்த ஏரியா முழுக்கவே உச்சி பிள்ளையார் கோவில் சொத்து தானே. உள்ளுக்குள்ள ஒரு கோவில் இருந்துச்சு, இதை அடையாளம் காட்டுறதுக்காக. அதை என்ன பண்ணானுங்க தெரியுமா படுபாவிங்க? அங்கிருந்து எடுத்து வெளியில கொண்டு போய் அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் பேசி வச்சு அந்த பக்கத்திலே ஒரு கோவில் கட்டியிருக்கானுங்க. இப்ப இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த கோவில் வந்துருச்சு. உள்ளுக்குள்ள இந்த ஒரு மசூதியை நகர்த்த முடியல இந்த பயல்களால. மசூதி இருக்குது இன்னமும். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் கேம்பஸுக்குள்ள இன்றைக்கு மசூதி இருக்கிறது. இருந்த கோவிலை தூக்கி எறிந்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க யாரும் ஒன்றும் தொண்டு செய்யல அப்படின்னு. கிறிஸ்தவர்கள் ஒரு புதிய நாட்டிற்கு போன போது அங்குள்ள குடிமக்களை அழித்தது போல இந்துக்கள் எந்த மக்களையும் அழிக்க முயலவில்லை, மக்களை பண்படுத்தினார்கள். கிறிஸ்தவ மதத்தோடு ஸ்பானிஷ் தேசத்தார் இலங்கைக்கு வந்தார்கள். அங்குள்ள மக்களை கொன்று குவித்து அவர்களது தெய்வ உருவங்கள் நிறைந்த கோயில்களை அழித்து விடுமாறு தங்கள் கடவுளானவர் கட்டளையிட்டுள்ளதாக கூறினார்கள். பௌத்தர்கள் புனிதமானதாக கருதி வழிபட்டு வந்த பகவான் புத்தருடைய பல்லை கடலில் எரிந்துவிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று ஒரு சில மக்களை மதம் மாற்றினார்கள். மேற்கு பாரதத்தில் போர்த்துகீசியர் வந்தனர். இந்துக்களை அவர்கள் மூர்த்திகளை எல்லாம் கும்பிடுகிறார்கள் என்பதற்காக சைத்தானுடைய வேலை என்று கூறி அந்த கோயிலை பீரங்கி கொண்டு தாக்கி அதன் ஒரு பகுதியை அழித்திருக்கிறார்கள். சினம் கொண்டு எழுந்த மக்கள் படையெடுத்து வந்தவர்களை நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். ஆரம்பத்திலே வந்திருந்த பாதிரிமார்கள் நாட்டை கைப்பற்ற முயன்றார்கள்.
போர்த்துகீசியருக்கு அஞ்சி கிறிஸ்தவர்களானவர்களில் 199 பேர் உயிருக்கஞ்சி மதம் மாறியவர்களே. நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டது எந்த நாளிலும் கிடையாது. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதாக சொல்லிக் கொள்ளும்படி வற்புறுத்தப்பட்டோம். அதனால் எங்கள் மக்களில் சில பேர்கள் கிறிஸ்தவர்களாகி இருக்கிறார்கள். இந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். அதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஊரில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களெல்லாம் எவ்வளவு கெட்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அமெரிக்காவின் 6,30,00,000 ஜனங்களில் 1,90,00,000 பேர் தான் கிறிஸ்தவ மதத்தின் ஏதாவது ஒரு பிரிவின் அங்கத்தினராக உள்ளனர். மீதி உள்ளவர்களுக்கு கிறிஸ்தவ மதத்தால் எதையும் கொடுக்க முடியவில்லை. அதை தியோசாபிக்கல் சொசைட்டியினர் கொடுக்க முயல்கிறார்கள். அவர்கள் இங்கு வேகமாக பரவி வருகிறார்கள். கிறிஸ்தவ மதம் இங்கிருந்து விரைவாக மறைந்து வருவது உண்மை. இங்கே